வணக்கம். டிப்ளி அகாடமிலிருந்து ஜோதிராஜ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, எண்ணம் போல வாழ்வு வேண்டுமா, நட்பு ராசிகளை தேர்ந்தெடுப்பது எப்படி, நமக்கு உரிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, நட்பு ராசிகளில் ஜாதகத்தில் ராசிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்தெந்த ராசிகள்லாம் நமக்கு ஃபேவராக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவில் வரிசை வரும். பார்த்து மேலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சுனில் குமார் பிஎஸ்எஸ் அப்ரூவ்டு 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். நம்முடைய எண்ணங்கள் போல வாழ்வு வேண்டுமா அப்படின்னா நட்பு ராசிகளை நமக்கு தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறதா பதிவு. நட்பு என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் இன்றியமையாதது. நண்பர்கள் இல்லாமல் ஒருவர் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. வாழ்க்கையை எளிதாக்க சில நண்பர்கள் இருக்க வேண்டும். இருப்பினும் வாழ்க்கையில் உண்மையான நட்பை பெறுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். உண்மையான நட்பு என்பது அந்த நபர் எப்போது உங்கள் மனதிலே இருப்பார், எப்போதும் உங்கள் மனதினுள்ளே இருப்பார். நட்பிற்கு நம் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மதிப்பு உண்டு. மறக்க முடியாத சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் பொறுப்பு ஆகும். சிலர் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. எனவே நாம் நட்பை மதிக்க வேண்டும். வாழ்க்கையில் உண்மையான நட்பை கடைபிடிப்பது எளிதானது அல்ல. ஆனால் நீங்கள் நட்பு செய்யும் போது அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உண்மையான நட்பு நம் குடும்பத்தில் இல்லாத மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறுதியில் நம் நண்பர்களும் நம் குடும்பமாக மாறுகிறார்கள். ஒரு உண்மையான நட்பு வாழ்க்கையை எளிதாக்குகிறது மற்றும் நமக்கு நல்ல நேரத்தை அளிக்கிறது. நாம் கடினமான மனதில் இருக்கும் பொழுது நாம் ஆறுதலுக்காக நம் நண்பர்களை சார்ந்து இருக்கிறோம். சில சமயங்களில் குடும்பத்துடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அங்குதான் நண்பர்கள் வருகிறார்கள். நியாய தீர்க்கப்படுவார்கள் என்ற பயமின்றி எல்லாவற்றையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் உண்மையான நட்பு நல்ல நினைவுகளையும் தருகிறது. நீங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள், அதை முழுமையாக அனுபவிக்கிறீர்கள். பின்னர் அந்த தருணங்கள் அழகான நினைவுகளாக மாறும். உண்மையான நட்பு மட்டுமே உங்கள் உற்சாகப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படவும் உதவும். உண்மையான நட்பின் மூலம் விசுவாசம் மற்றும் நம்பகத்தன்மை பற்றி கற்றுக்கொள்ளலாம். பக்கத்தில் ஒரு உண்மையான நண்பர் இருந்தால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. வாழ்க்கையில் உண்மையான நட்பை பெறுவது அதிர்ஷ்டம் என்றாலும் இந்த நட்பை ஒருவர் இழக்காதபடி பராமரிப்பதும் முக்கியம். நமது உண்மையான நண்பர்களிடமிருந்து நாம் பிரியும் ஒரு நேரம் வருகிறது. ஆனால் தூரம் ஒரு தடையல்ல. எனவே அன்பு, மரியாதை மற்றும் நேர்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நண்பர்களை உருவாக்க நாம் அவசரப்படக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான நட்பை போலியாக மாற்ற முடியாது. அதற்கு ஒரு நல்ல அடித்தளம் தேவைப்படும். எனவே உண்மையான நட்பு ஒரு நபரை மாற்றுவதற்கு பதிலாக அவர்கள் யார் என்பதற்காகவே கற்றுக்கொள்கிறது. ஒரு உண்மையான நட்புக்கு ஒருபோதும் மறைமுகமான நோக்கம் இருக்காது. அது எப்போதும் தன்னலமற்றதாகவே இருக்கும். உண்மையான நட்பின் அறிகுறிகள், அவர்கள் உங்களை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக நீங்கள் யார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல நல்ல மற்றும் கெட்ட நேரங்களிலும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் சாதனைகளை கொண்டாடுவார்கள். நீங்கள் தோல்வியுற்றால் இன்னும் சிறப்பாக செய்ய உங்களை ஊக்குவிப்பார்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் உண்மையை சொல்வார்கள். உண்மையான நண்பன் யார்? ஒரு உண்மையான நண்பன் எப்போதும் முற்றிலும் நேர்மையாக இருப்பவன். மேலும் தினமும் அவர்களுடன் பேசாவிட்டாலும் அவர்கள் நமக்காக இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே மௌனம் அவர்களுக்கு ஒருபோதும் சங்கடமானதாக இருக்காது. நாம் அவர்களுடன் நீண்ட நேரம் பேசாமலும் பார்க்காமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களை சந்திக்கும் போது அது பழைய காலம் போல இருக்கும். எந்தெந்த ராசிகள் ஜாதகத்தில் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த காரியங்களை செய்வதற்கு நட்பு பாராட்டலாம், நட்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பார்த்திடலாம். மேஷம் ராசி. மேஷத்திற்கு, அதாவது உங்களுக்கு தைரியமும் வீரமும் வேண்டுமா? உங்களுக்கு தைரியமும் வீரமும் வேண்டுமா? மேஷ ராசியினரை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வசதியாக வாழ விருப்பமா? அதனை எப்படி என கற்றுக்கொள்ள வேண்டுமா?
ரிஷபராசிக்காரர்களோடு நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுய முயற்சியின் மகிமையை உணர வேண்டுமா மற்றும் லாஜிக்காக சிந்தனை செய்ய வேண்டுமா? மிதுன ராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணையுங்கள். அன்பு, பாசம், அக்கறை என்றால் என்ன என்று நீங்கள் உணர வேண்டுமா? கடகராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். பதவி, அந்தஸ்து உடன் சிறப்பாக வாழ்வது எப்படி என கற்றுக்கொள்ள வேண்டுமா? சிம்மராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வணிகத்தில் சிறந்து விளங்க வேண்டுமா? கன்னிராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இல்லறம் நடத்தி சிறப்பாக வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்க வேண்டுமா? துலாம் ராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசியம் காக்க வேண்டுமா? விருச்சிக ராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். நேர்மையான ஆச்சாரமான முறையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமா? தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் நட்பு வட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தொழில் வளம் பெருக வேண்டுமா? மகர ராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு என்பது பற்றி நீங்கள் அறியவில்லையா? அதை பற்றி அறிய விருப்பமா? கும்பராசி அன்பர்களை உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களை போக்க வேண்டுமா? மீனராசி அன்பர்களை நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் ஜாதகங்களில் இருக்கும் தங்கள் இல்லத்தில், உள்ளத்தில், வீட்டில் இருப்பவர்களின் இந்த நட்பு பாராட்டுங்கள். எந்த விதமான தேவைகளுக்கு எந்தெந்த மாதிரியான நண்பர்களை வைத்துக் கொள்ளலாம் என்பதை பார்த்து வாழ்வியலில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.